கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்கள் இந்த பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இந்த பிரதோஷ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும். அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த பிரதோஷ வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில இந்த பிரதோஷ விரதம் என்பது பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு விரதமா அமைகிறது. அதாவது சனி மகா பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி 6 மணி வரையிலான பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரதோஷ தினத்தில் தான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதுவே திரியோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷம் மேலும் சிறப்படைகிறது. பிரதோஷ காலமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும். வசதி படைத்தவர்கள் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது மிகவும் நல்லது. இந்த பிரதோஷ விரதம் இருப்பது என்ன என்று பார்க்கும்போது தினமும் மாலை 3 முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்றே குறிப்பிடப்படுகிறது. இதற்கு நித்திய பிரதோஷம் என்ற பெயர். திரியோதசி துவங்கியதிலிருந்து உபவாசம் இருந்து சிவநாமங்களை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். அன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்த பிறகு உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவவிரதங்கள்ல ஒன்று. இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களில் வருகின்ற திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் 3:45 நாளிகையும் பின் 3:45 நாளிகையும் உள்ள பிரதோஷத்திற்கு சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதமாக அமைகிறது. இந்த பிரதோஷம் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திரைமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் உருகி 5 எழுத்து நமச்சிவாயா ஓதி வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியில் மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். இந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பூமிக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை தந்து அருள் செய்வதாக ஐதீகம். ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது தேய்பிறை பிரதோஷங்கள் எல்லாமே விசேஷமானது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம். அதே போல தேய்பிரையில் வரும் சஷ்டியில் விரதம் இருக்கிறோம். தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதியை தான் பிரதோஷ நாள் என்கின்றோம். இந்த பிரதோஷம் இந்த திதியில் வரும் என்று பார்க்கும்போது மகா பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரை காலத்தில் 13வது நாள் திதியாக வரும் திரியோதசி திருதியே மாத பிரதோஷமாகும். இந்த திதியில் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்வது உத்தமமான பலன்களை தரும் என கூறப்படுகிறது. இந்த ஞாயிறு பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். இது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது இதனால் சூரிய பகவான் அருள் நமக்கு கிடைக்கும். இந்த திசையினால் வரும் துன்பங்கள் விலகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதோஷ வழிபாடு செய்வதால் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது
சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன் இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சி படுத்தும். இது தவிர தும்பப்பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமமான நமச்சிவாயா ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3.25 நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் 3.25 நாளிகையும் ஆகும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். 1 மணிக்கு 2.5 நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரை பிரதோஷ காலம் உண்டு. சௌகரியத்திற்காக மாலை 4:30 முதல் 6 மணி வரை என சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது இந்த பிரதோஷ விரதம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ விரதம் செல்வத்தை ஈர்க்கும். எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து வித செல்வங்களையும் பெற்று வாழ்ந்திடுங்கள். அது மட்டுமில்லாமல் பிறந்த தோஷம், பிறவி தோஷம், பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சம வழிபாட்டு முறைக்கு பெயர்தான் இந்த பிரதோஷம். நெடுங்காலங்களுக்கு சித்தர் மட்டும் வழிபாடு செய்து வந்தனர். அதன் பின்னர் சித்தர்களின் வழியில் ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவர்களும் அதன் பின்னர் மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்கள் செய்து வந்தனர். தற்போது பிரதோஷத்தின் பெருமையையும் அறிந்ததால் அனைத்து மக்களும் பிரதோஷத்திற்காக சிவாலயங்களை நோக்கி செல்கின்றனர். நாம் பிரதோஷ தின சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போகும். நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தைகள் என பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையில் சிவ வழிபாடு செய்தால் மிக விசேஷம். அதுவும் அன்று பிரதோஷம் வேறு வந்தால் அன்று சிவபூஜை. பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் வழிபாடும் செய்தால் பல்கோடி புண்ணியத்தை தரவல்லது. குறிப்பாக ஜாதகத்தில் நல்ல ஒரு மதி நல்ல நிலையில் இல்லாதவர்கள் சோமவார பிரதோஷம் அன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அளித்து வழிபட்டால் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள மதி மட்டுமல்லாது உங்கள் மதியும் புத்தியும் நன்றாகவே இருக்கும். பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.